வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இந்த 2019 ஆண்டு நிறைய விஷயங்கள் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வருஷத்திலேயே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க தான். ஏன் அப்படின்னு கேட்டா, விரய குரு, 7 சனியினுடைய ஜென்ம சனி, அது மட்டும் இல்லாம இந்த ராகு கேது பெயர்ச்சி, கேது பகவான் உங்க மேலேயே வரப்போறார். அப்போ எக்கச்சக்கமான குழப்பங்கள் இருக்கக்கூடிய பீரியட் தான் இது. இது ஓப்பனா சொல்லணும்னா, தனுசு ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் மிகவும் மிகவும் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலம்ன்றது முதல்ல மனசுல வச்சுக்கணும். இது பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பயம் அப்படின்றதுதான் முக்கியமாவே ஒரு பெரிய சறுக்கு. ஸோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவையானது மிகவும் மிகவும் தைரியம் அண்ட் மிகவும் மிகவும் விட்டு கொடுத்து செல்லுதல். ஓகே பாலிசி, டேக் இட் ஈஸி பாலிசி, இது எல்லாம் நீங்க கண்டிப்பா இப்ப உள்ள கொண்டு வரணும். நிதானம் தேவை. பேச்சுல, நடையில, உடையில, பார்வையில கூட நிதானம் ரொம்ப 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 தேவை. அதே மாதிரி மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பீரியட் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நார்மலா ஒன்று சொல்லியிருக்கிறது கூட மனசை ரொம்ப நெகிழ வைக்கும். ஸோ மனசை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, 8ஆம் வீடான சந்திரன் கடகம் இல்லைங்களா? ஸோ அதனாலையும் அண்ட் உங்களுடைய மிதுனத்துக்கு நேர் பார்வையில உங்களுக்கு ராகு வர்றதுனாலையும் அதீத பயம் இருக்கக்கூடிய காலம். ஸோ பயத்தோட தினமும் வைக்கக்கூடிய ரசத்தை ஒரு பெண்மகள் வச்சா கூட ஒரு கிளியரா நம்ம செய்ய முடியாது இல்லையா? அந்த மாதிரி பயம்ன்றது இப்ப நிறைய வாட்டும். அறியாத பயம், புரியாத குழப்பம், தெளிவாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் கூட இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் என சேர்க்கை யார் யாரு? குருவும் அதே இடத்துல, அடுத்து இப்ப விரய குரு, அடுத்தது ஜென்ம குருவாவே வரார். உங்க எல்லாருக்குமே தெரியும், குரு பார்வதான் பலமே ஒழிய குரு இருக்கக்கூடிய இடம் அவ்வளவு பலம் இல்லைன்னு. அப்போ ஓவர் கான்பிடன்ஸ்ல தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சாதகமா போயிடும். தட் இஸ், தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அண்ட் பயம் கதவை தட்டும். அண்ட் இந்த பீரியட்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்களை சார்ந்து இருக்கிறதே, நீங்க சொன்னீங்க ஓகே நான் செய்யறேன் அப்படின்ற பாயிண்ட்ஸ்ல இருக்கிறது நல்லது. அறியாத இரிட்டேஷன்ஸ் உங்களுக்குள்ள வரும். ஸோ இதில் ஒன்னொன்னா பார்த்தோம்னா, முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும் போது படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பரவாயில்ல, ஆனாலும் ரொம்ப எச்சரிக்கை தேவை. எந்த ஒரு ஃப்ரெண்டையுமே, பக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்டை கூட நீங்க எந்த ஒரு நெகட்டிவான ஒரு பார்வை கூட பார்த்துறாதீங்க, நெகட்டிவான ஒரு பேச்சு கூட பேசிடாதீங்க. தட் வில் பிகம் அ வெரி 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 டென்ஸ். அண்ட் 10th and 12th எழுதக்கூடிய மக்கள் கண்டிப்பா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரீசெக்கிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க நல்லா எழுதினதெல்லாம் குருவுக்கு கண்ணுல தெரியாது, ஏன்னா அவருடைய பார்வையில் இல்லை. ஸோ நீங்க நல்லாவே எழுதியிருந்தா கூட மார்க் குறைஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ முக்கியமான கட்டத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க டபுள் செக்கிங், ட்ரிபிள் செக்கிங், ஆர்கனைசிங், ரைட் டைமுக்கு முன்னாடியே போயிடுறது போன்ற பல விஷயங்கள் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பதான் இந்த பீரியடை வின் பண்ண முடியும். ஆனா படிப்புல, ஞாபக சக்தியில இருக்காது பயம். ஆனா ரிசல்ட் ஓரியன்டேஷன்ல எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு you have to work very importantly according to your birth chartன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ரிகார்டிங் சுப காரியம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு வீடோ, குழப்பமான பீரியட்னு சொல்லிட்டேன். குழப்பமான பீரியட்ல எப்படி டிசிஷன் கரெக்டா எடுக்க முடியும்? அப்ப அலர்ட்ன்ற பீரியட் தானே ரொம்ப வேணும். அண்ட் எந்த ஒரு விஷயம், வீடு வாங்கணும், லோன் வாங்கணும், அல்லது ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள், ஏன்னா கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார்னு பல விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல இப்போ தனுசு ராசிக்கு அவ்வளவு உகந்த காலம் இல்லை. அப்படி அந்த காலகட்டத்துல பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா, உங்க நட்சத்திரத்துக்கு உகந்தவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, துலா ராசிக்காரங்களை கெட்டிமா நீங்க பிடிச்சுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நீங்க எடுத்துக்கணுமே ஒழிய, நீங்க செல்ஃப் டிசிஷன் டேக்கரா இப்ப இருக்கவே கூடாதுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நிறைய விட்டு கொடுத்து போகணும். கோபம்ன்ற ஒரு வார்த்தைக்கு நீங்க இடமே கொடுத்துடக்கூடாது.
உணவுலையும் ரொம்ப கட்டுப்பாடு தேவை. அண்ட் ஃபேமிலின்னு வரும்போது ரொம்ப அனுசரிச்சு போகணும். இப்போ உங்க மனசை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நிறைய வருத்தங்கள் இருக்கும். யாரும் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் ஏற்படும். ஸோ எதுவாக இருந்தாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய பீரியட். ஃபேமிலி அந்யோன்யங்கள் குறையறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ ஃபேமிலி அந்யோன்யங்கள் குறைய வாய்ப்பு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி இந்த சமயத்துல நம்ம கொடுத்தோம்னா அண்டர்ஸ்டாண்டிங், இவங்க நல்லவங்களாவே இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு இவங்களை பத்தி புரியாது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஆரம்பம் ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி எடுத்த உடனே கசப்பான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ எச்சரிக்கை. ஃபேமிலின்ற விஷயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலிக்கே இந்த அளவுக்குன்னா பினான்ஸுக்கு எந்த அளவு? இப்ப அகலக்கால் வச்சிடவே வேண்டாம். ஈவன் நீங்க நம்பி கொடுத்த அருமையான நண்பர் கூட உங்களுடைய காலகட்டத்துல உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க முடியாத ஒரு செயல்பாட்டுக்கு போயிடுவாங்க. சோ பினான்ஸ் சைட் ரொம்ப 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 காஷனா இருக்கணும். கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ அல்லது மற்றவங்களுக்காக ஜவாப் சொல்வதோ எந்த ஒரு விஷயத்தையும் கையில எடுக்கிறது பெரிய பிரச்சனையை கொடுக்கும். நோ ஈகோ, நோ பிரஸ்டிஜ், no negative thoughts, even negative eyes in a very great manner என்றது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பழமை வாய்ந்த ராகு கேது ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி குரு பகவான், உங்களுக்கு பிடிச்ச குரு யாராக இருந்தாலும் சரி, தட்சிணாமூர்த்தி, தென் சங்கராச்சாரியார், ஷிரடி பாபா, அதே மாதிரி ராகவேந்திரன், யாராக இருந்தாலும் பெரியவா யாரா இருந்தாலும் சரி, யாராவது ஒரு குரு கைய பிடிச்சிட்டு அவங்களுடைய பிரேயர்லயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. சோ தனுசு ராசிக்காரங்க பிரேயர்ஸ்லயே தன்னை ஓட்டணும். நெகட்டிவா எதையும் எடுத்துக்க கூடாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அகைன் when coming to health, அச்சுறுத்தல் மிக ஜாஸ்தியாக இருக்கும். ஹெல்த் ப்ராப்ளம்னா யாரை நாடுறோம்? டாக்டரை நாடுறோம். டாக்டர்ன்றது யாரு? குரு. அவங்களுக்கு though they may be a number one doctor or the best doctor, still அவங்க அனலைஸ் பண்ணும்போது அவங்க கண்களை மறைக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கும். அப்போ நீங்க அலர்ட்டா இருக்கணும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நான் சொன்ன மேஷ ராசியோ மிதுன ராசியோ சிம்ம ராசியோ அல்லது துலா ராசியில இருக்கக்கூடியவங்களை நீங்க கூட கூட்டிட்டு போய், மீன ராசியா இருந்தாலும் பரவாயில்ல, கூட நீங்க கூட்டிட்டு போய் அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா கிராஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு உங்களை கைட் பண்ண சொல்லி நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் நீங்க ஹெல்த் பாயிண்ட்ல இருந்து வேர்ஸ் ஆகாம தப்பிக்கலாம். இந்த மாதிரி காலகட்டத்துல சின்ன ஒரு விஷயத்துக்காக நல்ல பெஸ்ட் டாக்டர்கிட்ட போய் கூட ராங் டயக்னோசிஸ்னால அந்த டாக்டர் ஃப்ரெண்டாவே இருப்பார், ஆனா எப்படி இப்படி டயக்னோஸ் பண்ணாரு அல்லது ஹை டோசேஜ் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்லாம் ஆகி அதுல ராங் வழி, தட் இஸ் இதனால பிரச்சனை வந்துச்சு, சின்னதுக்காக போனேன், ஆனா இந்த ராங் மெடிசன்னால இவ்வளோ பெரிய எயில்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய காலம். சோ இந்த காலம் யாரையும் தப்பு சொல்றதுக்குரிய காலம் அல்ல. ஆனா நீங்க அலர்ட் 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 அப்படின்ற கான்செப்டும் ரீசெக்கிங், ரீக்வெஸ்ஷனிங், எவ்ரி டைமிங்ஸ், ரிமெம்பரன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அதிகமா நீங்க விழிப்புணர்ச்சியோட இருந்து செயல்படக்கூடிய காலங்கள். அதே மாதிரி பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்க உங்க அக்கவுண்ட்ஸ், உங்களுடைய ஆடிட்டிங்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஞாபகம் மருதியா எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது தேடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்னுடைய அனுசரணை இப்ப ரொம்ப 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 தேவை. ஃபேமிலி மெம்பர்ஸுமே யாரு தனுசு ராசியா இருந்தாலும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு முன் வரணும். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்கள அன்பா அரவணைக்கணும். அவங்களுக்கு டேக் இட் ஈஸி பாலிசிய சொல்லி கொடுக்கணும். இவங்களுமே மற்றவங்களோட அனுசரிச்சு தன்னுடைய கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் இந்த விழிப்புணர்ச்சியோட இருக்கிறதுக்காக நீங்க கண்டிப்பா கணேச முத்ரா, முஷ்டி முத்ரா, ஹாக்கினி முத்ரா, சக்தி முத்ரா, தூக்கத்தை தொலைச்சிடவே கூடாது. தேவையில்லாத விஷயங்கள் மனசுக்குள்ள போகும். சோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் எல்லா தனுசு ராசிக்காரங்களும் செய்யலாம். என்னன்னா பெட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க மூச்சை கவனிங்க. உங்க மூச்சை கவனிக்கும் போதே மைண்ட் சைலண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 100 நம்பர்ஸ்ல இருந்து 100, 99, 98, 97 ரிவர்ஸுக்கு அப்படியே ரிலாக்ஸ்டா கண்களை க்ளோஸ் பண்ணி அப்படியே தூங்குங்க. தயவு செஞ்சு நெகட்டிவான டிராமாஸ், நெகட்டிவான மூவிஸ், நெகட்டிவான பீப்புளோட நீங்க மூவ் பண்ணவே வேண்டாம். இப்ப என்னன்னா the people whom you move அப்படின்றது இங்க plays a very very major role.
நெகட்டிவ் பீப்புள் நிறைய பக்கத்துல வருவாங்க. அவ்வளவு எண்ணத்துக்கு ஈவன் ஒரு கொசு பக்கத்துல வந்தா கூட அது மத்தவங்களை விட உங்ககிட்ட இப்ப அதிகமா வர்றதுக்கு ஜாஸ்தி வாய்ப்புகள் இருக்கு. பள்ளி மேல விழலாம். இதெல்லாம் நெகட்டிவான ஈர்ப்பு சக்திகள் உங்க மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ நீங்க எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, பீரோல இருந்து ஒரு துணி எடுத்தா கூட டபுள் த்ரிபிளா உதறி அதுக்கப்புறம் எடுக்கணும். அண்ட் எந்த ஒரு பாயிண்ட்லயும் பிரேயர்லயே மனசை கண்ட்ரோலா நம்ம வச்சுக்கணும். டிரைவிங்ல டபுள் த்ரிபிள் டைம் காஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்க டிரைவிங் லாங் டிரைவ் வி டு நாட் ரெக்கமெண்ட் நவ் பிகாஸ் மைண்ட் கிளாரிட்டின்றது இல்லாம இருக்கும். அண்ட் மேலும் நீங்க அரளிப்பூ ரொம்ப யூஸ் பண்ணுங்க, தாமரை ரொம்ப யூஸ் பண்ணுங்க, மருகு, துளசி, அருகம்புல் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ண வேண்டியது. அண்ட் உங்களுடைய ஸ்கின் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் முத்ராஸ் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. அகெயின் அண்ட் அகெயின் டு சே, உங்களுடைய பிரியமானவர்களை வச்சு விலகிட வேண்டாம். பிரியமானவர்களே உங்களை தப்பா நினைக்கக்கூடிய காலம்ன்றதுனால அவங்கள விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டா உங்களை மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்போதைக்குள்ள புதுசா திருமணமானவர்கள் ரொம்ப பிரிஞ்செல்லாம் இருக்க வேண்டாம். அவங்கள சார்ந்தே இருங்க. யாரையும் பதம் பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அகெயின் அண்ட் அகெயின் டு பி வெரி வெரி ஃப்ராங்க் வித் யூ, ஃபைனலி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை, குரு எப்படி இருக்காரு, பிறப்பு ஜாதகத்துல சனி எப்படி இருக்கார், அது மட்டும் இல்ல இப்போ நீங்க உஷா காலம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க தீபதவம் செய்யறது ரொம்ப நல்லது. சதுர்த்தி தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆதித்ய ஹிருதயம், சூரிய நமஸ்காரம் யோகாசனத்துல செய்யும் போது பாடி அண்ட் மைண்ட் இன்டகிரேட்டடா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கால்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. பாதங்கள்ல எதுவும் படாம பார்த்துக்கோங்க. வெளியில போயிட்டு வந்தா தயவு செஞ்சு ஃபுல்லா உங்களை கிளீன் பண்ணிக்கோங்க. மெயினா பாத சுத்தம் ரொம்ப ரொம்ப சுத்தம். ட்ரைனஸ் உங்களுக்கு ஏற்படலாம். இதெல்லாம் இல்லாம இருக்கணும். சோ நீங்க பொறுமையை ரொம்பவே கடைபிடிக்கணும். அகெயின் உங்களுடைய திசா புத்திகள் இங்க மெயின் ரோல் பிளே பண்ணும். அதுவும் சரியில்லைன்னா டபுள் காஷன் தேவை. அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நல்ல வேளை ஓரளவு நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் மேலும் இந்த பீரியடை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, இது உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு பீரியட். இட் இஸ் கால் சீசனிங் பீரியட். ஸோ நெகட்டிவா எதுவுமே மைண்டுக்கு எடுத்துட்டு கொள்ள வேண்டாம். இந்த பீரியட்ல பல பாடங்கள், பல விஷயங்கள் உங்களுக்கு ஷேப் பண்ணும். ஸோ நீங்க எல்லாத்துலயுமே பொறுமையா இருந்து இந்த காலத்தையும் சிறப்பான காலமாக எடுத்துக்க நீங்க பிரேயர்ஸ்ல இருங்க. தட் வில் ரியலி ஹெல்ப் யூ டு அ வெரி வெரி கிரேட் லெவல்.